திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாதவன். அவரோடு பேசலாம். மாதவன், வலங்கைமானில் ஏற்கனவே தண்ணீர் தேங்கியிருப்பதாக நம் புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டது. நிலையில் அங்கு அதிகாரிகள் ஆய்வு செய்து வராங்க. அங்க இருக்கக்கூடிய நிலவரமாக என்ன இருக்கிறது விவரம்? திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் உங்களுக்கு சராசரியாக 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. அதுல திருவாரூர்ல அதிகபட்சமா 20 சென்டிமீட்டர் பெஞ்சது. வலங்கைமான்லயும் 10 சென்டிமீட்டர் மழை நல்ல மழையா பெஞ்சது. அதுல வலங்கைமான் பேரூராட்சி உட்பட்ட கோவில்பத்து அப்படிங்கிற பகுதியில ஒரு சில வீடுகளில் தண்ணீர் வீட்டுக்குள்ள புகுந்தோம். அந்த குடியிருப்பு கோவில்பத்து பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதி முழுவதுமே தண்ணீர் சூழ்ந்து மக்கள் தண்ணியில நடந்து செல்லக்கூடிய சூழல் நம்ம காலையிலே பதிவு பண்ணியிருந்தோம். உடனடியாக வலங்கைமான் வட்டாட்சியர், வலங்கைமான் பேரூராட்சி செயல் அலுவலர், வலங்கைமான் பேரூராட்சி தலைவர் உள்ளிட்டவங்க மற்ற அதிகாரிகள் அனைவருமே சம்பவ இடத்துக்கு போயிட்டு அந்த கோவில்பத்து குடியிருப்பை சூழ்ந்து உள்ள தண்ணீரை வடிய வைக்கிறதுக்கான வேலைகள் பண்ணி அது தண்ணீரை வடிய வச்சிருக்காங்க. அதே போல அந்த வீடுகளில் ஒரு சில வீடுகளில் ஒன்று ரெண்டு வீடுகளில் போன தண்ணியையும் அவங்க வெளியேற்றிருக்காங்க. தற்போது அந்த பகுதி மக்களுக்கு தேவையானவை என்னன்னு கேட்டுட்டு அங்க உள்ள அதிகாரிகள் ஆய்வை முடிச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு இப்ப அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகாவில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாதவன்.